காந்தவியல் லெசன் வந்து ஃபுல்லாக முடிச்சாச்சு. அதுக்கடுத்து வந்து புக் பேக் கொஸ்டினில் வந்து பார்த்தரலாம். ஃபஸ்ட்டு அந்த சரியான விடையை தேர்ந்தெடுத்து எடுத்துக்க. பின்வரு நூற்றில் காந்தத்தால் கவரப்படும் பொருள் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. காந்தம் வந்து எதை கவரும் அப்படின்னா வந்து இரும்பு மற்றும் மெக்கை தான் வந்து கவரும். அடுத்து வந்து கீழ்காணும் ஒன்று நிலைத்த காந்தத்திற்கு எடுத்துக்காட்டு. நிலைத்த காந்தத்திற்கு எது அப்படின்னா வந்து நியோமிடியம். அடுத்து வந்து ஒரு சட்ட காந்தத்தின் தென்முனையும் யூ வடிவ காந்தத்தின் வடமுனையும் ஒன்றை ஒன்று கவரும். அதாவது மாறுபட்ட திசைகள் வந்து ஒன்றை ஒன்று கவரும் அப்படின்னு வந்து சொன்னோம் இல்லையா. இப்போ ஒன்றை ஒன்று கவரும். அடுத்து வந்து கற்பனையான புவிக்காந்த புலம் எந்த வடிவத்தினை போன்றது. கற்பனையான புவிக்காந்த புலம் அப்படின்னா வந்து சட்டகாந்தம் போன்று தான் வந்து அது இருக்கும். அடுத்து வந்து எம்ஆர்ஐ என்பதன் விரிவாக்கம் என்ன அப்படின்னா வந்து மேக்னெட்டிக் ரெசோனன்ஸ் இமேஜிங். இதை வந்து எம்ஆர்ஐ அப்படிங்கிறதுக்கு வந்து விரிவாக்கம். ஒன்றை ஒன்று கவரும். அதாவது மாறுபட்ட திசைகள் வந்து ஒன்றை ஒன்று கவரும் அப்படின்னு வந்து சொன்னோம் இல்லையா. இப்போ ஒன்றை ஒன்று கவரும். அடுத்து வந்து கற்பனையான புவிக்காந்த புலம் எந்த வடிவத்தினை போன்றது. கற்பனையான புவிக்காந்த புலம் அப்படின்னா வந்து சட்டகாந்தம் போன்று தான் வந்து அது இருக்கும். அடுத்து வந்து எம்ஆர்ஐ என்பதன் விரிவாக்கம் என்ன அப்படின்னா வந்து மேக்னெட்டிக் ரெசோனன்ஸ் இமேஜிங். இதை வந்து எம்ஆர்ஐ அப்படிங்கிறதுக்கு வந்து விரிவாக்கம். ஒன்றை ஒன்று கவரும். அதாவது மாறுபட்ட திசைகள் வந்து ஒன்றை ஒன்று கவரும் அப்படின்னு வந்து சொன்னோம் இல்லையா. இப்போ ஒன்றை ஒன்று கவரும். அடுத்து வந்து கற்பனையான புவிக்காந்த புலம் எந்த வடிவத்தினை போன்றது. கற்பனையான புவிக்காந்த புலம் அப்படின்னா வந்து சட்டகாந்தம் போன்று தான் வந்து அது இருக்கும். அடுத்து வந்து எம்ஆர்ஐ என்பதன் விரிவாக்கம் என்ன அப்படின்னா வந்து மேக்னெட்டிக் ரெசோனன்ஸ் இமேஜிங். இதை வந்து எம்ஆர்ஐ அப்படிங்கிறதுக்கு வந்து விரிவாக்கம். இது வந்து அதை ஸ்கேன் பண்ணுறதுல ஹாஸ்பிட்டலில் வந்து ஸ்கேன் பண்ணுறதுல வந்து எம்ஆர்ஐ வந்து பார்த்தோம்ல, அது வந்து மேக்னெட்டிக் ரெசோனன்ஸ் இமேஜிங். இந்த உள்ளுறுப்புக்களை படம் எடுக்கிறதுக்கு தான் வந்து இதை வந்து யூஸ் பண்ணுவாங்க. காந்த ஊசி வந்து எதை பயன்படுத்துது அப்படிங்கிறது வந்து கேட்டிருக்காங்க. என்னென்ன அப்படின்னு வந்து காந்த விசை கோடுகளை வரைய, காந்தப்புலத்தின் திசை அறிய, கடல் பயணத்திற்கு. மூணுமே வந்து காந்த ஊசியை பயன்படுத்தி வந்து காணலாம். அப்போ வந்து மேற்காணும் அனைத்தும் வந்து கரெக்டு தான். அடுத்து வந்து கோடிட்ட இடங்களை நிரப்புக. காந்தத்தின் வலிமை அதன் முனைகளில் எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து அதிகமாக இருக்கும். சரிங்களா. அடுத்து வந்து ஒரு காந்தம் எத்தனை முனைகள், வடக்கு தெற்கு 2 முனைகளை வந்து கொண்டு இருக்கும். அடுத்து வந்து மின்சார உற்பத்திக்கு பயன்படும் காந்தங்கள் என்ன அப்படின்னா வந்து மின்காந்தங்கள் தான் வந்து பயன்படும். அடுத்து வந்து கனமான இரும்பு பொருட்களை உயர்த்த பயன்படுத்துவதும் வந்து மின்காந்தங்கள். அடுத்து வந்து தடையின்றி தொங்கவிடப்பட்ட காந்தம் எப்பொழுதும் புவிக்கு வந்து எப்படி இருக்கும், 2 திசையுமே வந்து நோக்கி இருக்கும். வடத்தென் முனைகளை நோக்கி தான் வந்து இருக்கும். அடுத்து வந்து பொறுத்துக. மேக்னடைட் அப்படிங்கிறது வந்து இயற்கை காந்தம். மேக்னடைட்டுங்கிறது வந்து இயற்கை காந்தம், செயற்கை காந்தம் கிடையாது. அடுத்து வந்து ஒரு சிறு சுழலும் காந்தம் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா வந்து காந்த ஊசி பெட்டி. கோபால்ட் அப்படிங்கிறது வந்து ஃபெர்ரோ காந்த பொருளை வந்து பயன்படுத்துறது. அடுத்து எடுத்துக்காட்டு வலைப்பரப்புகள் அப்படின்னா வந்து காந்த விசை கோடுகள். அடுத்து வந்து பிஸ்மத் அப்படின்னுங்கிறது வந்து தயாகாந்த பொருள் தான் வந்து கரெக்டு. அடுத்து வந்து கீழ்காணும் கூற்றுகளை ஆராய்ந்து சரியான ஒன்றை தேர்வு செய்க. ஃபஸ்ட்டு என்ன கூற்று காரணம் கொடுத்துருக்காங்கிறத வந்து பார்த்தாலும், இரும்பு துருவல்களின் செறிவு காந்த துருவ பகுதிகளில் அதிகம், காந்தங்கள் மிகவும் கூர்மையானவை. இது வந்து என்ன அப்படின்னா வந்து கூற்று வந்து சரி, கூற்று அதுக்கான காரணம் தான் வந்து தவறு. ரெண்டுமே ஒரு டிஃப்ரென்ஷியேஷனை வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து ரெண்டுமே வந்து கூற்று வந்து சரி தான். அதுக்கான காரணங்கள் இதனால் வந்து இது கூர்மையாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்ல முடியாது. அப்போ வந்து தான் வந்து கரெக்டு. அடுத்து வந்து புவியின் காந்தப்புலம் அதன் உள்ளகத்தில் உள்ள இருப்பினால் உருவாகிறது. காரணம் வந்து என்ன அப்படின்னா வந்து உயர் வெப்பநிலையில் ஒரு காந்தமானது அதன் காந்த பண்பினை இழக்கும். இது வந்து ரெண்டுமே வந்து கரெக்டு தான். காந்தப்புலம் வந்து இரும்புனால தான் வந்து உருவாகும். அந்த உயர் வெப்பநிலையில் வந்து அதோட காந்த பண்பினை வந்து இழக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த ரெண்டுமே வந்து சரி தான். கூற்றும் வந்து சரி, காரணமும் வந்து சரி. ஆனால் வந்து அந்த காரணம் வந்து கூற்றுக்கு சரியான விளக்கம் அல்ல. ரெண்டுமே வந்து கரெக்டு. ஆனால் இதுக்கான காரணம் வந்து அதுக்கு வந்து விளக்கம் இல்லை. இப்போ வந்து அதான் கரெக்டு. இதோட வந்து இந்த லெசன் முடிச்சிடுச்சு. தேங்க்யூ.